ஒரு தொலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி செல்லும் நிகழ்வை நினைவு கூறும் நாள். அவர் அவனியை அசைத்த நாள். தவறான அதிகாரங்கள் தகர்க்கப்பட்ட நாள். ஒலிவமலைக்கு அருகே பெத்பகே என்ற இடத்திலிருந்து பவனி ஆரம்பமானது. முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாமல் ஆரம்பமான அந்த பவனி எருசலேம் நோக்கி சென்றது. அலங்காரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அது முக்கியமான ஒரு பவனி, அர்த்தமுள்ள ஒரு பவனி. இயேசு ராஜாவாக வெற்றி சூடிய பவனி. அரசரை சுமந்து செல்ல கழுதை இருக்கின்றது. இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனியாக சென்றது அவரது அமைதியையும் தாழ்மையையும் காட்டுகின்றது. வழியிலே மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் விரித்து ஓசன்னா என்றும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இயேசு தாழ்மைக்கு அடையாளமாக திகழ்ந்தார். நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். நாம் மேன்மையை அடைய வேண்டுமானால் தாழ்மையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறியிருக்கிறபடி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். கர்த்தரிடத்தில் இருந்து உயர்வான ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமேன்.